தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே செயல்படாத பெட்ரோல் பங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கியதாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கைதான நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கடந்த மாதம் கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த போலீஸ் நடத்திய விசாரணையில் மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்ததால் உயிரிழப்பு நிகழ்ந்தது தெரியவந்தது. இதை அடுத்து கள்ளச்சாராயம் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் கைது ஆனவர்களில் மாதேஷ் என்பவர் சிபிசிஐடி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் வீரபெருமாநல்லூரில் செயல்படாத பெட்ரோல் பங்கை குத்தகைக்கு எடுத்து 2000 லிட்டர் மெத்தனாலை பதுக்கியதாக தெரிவித்துள்ளார். இதை அடுத்து மெத்தனால் பதுக்கிய பெட்ரோல் பங்கிற்கு போலீசார் சீல் வைத்துள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 25 பேரை இலங்கை அரசை கண்டித்து பாமன் மீனவர்கள் 3வது நாளாக கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி பாமன் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 25 மீனவர்கள் 4 நாட்டு படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. இதனை கண்டித்து பாமன் மீனவர்கள் கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்களது நாட்டு படகுகளில் கருப்பு கொடி கட்டி இலங்கை அரசை கண்டித்து மீனவர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று மீனவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் திட்டமிட்டது போல் நாளை ரயில் மறியல் போராட்டம் நடத்தலாமா இல்லை ரத்து செய்யலாமா என கூட்டத்தில் மீனவர்கள் தீர்மானிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 10ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 150 அடியாக உள்ள நிலையில் 109 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி 6300 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த ஏரி அண்மையில் முழு கொள்ளளவை எட்டியது. இதனிடையே ஏரிக்கு நீர்வரத்து 150 அடியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் ஏரியில் இருந்து 109 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பேருந்தில் இருந்து பெண் ஒருவர் தவறி விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. நாமகிரிப்பேட்டை அடுத்த ஜேடர் பாளையத்தை சேர்ந்த சாரதா என்பவர் தனது கணவர் அண்ணாதுரையுடன் ராசிபுரத்தை நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் பயணம் மேற்கொண்டு இருந்தார். காக்காவேரி அருகே பேருந்து வளைவில் அதிவேகமாக திரும்பியதால் நிலை தடுமாறிய சாரதா பேருந்தில் இருந்து கீழே விழுந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் சேலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் பேருந்தில் இருந்து சாரதா சாலையில் விழுந்த பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருச்சியில் உள்ள ரைபிள் கிளப்பில் மாநிலங்களுக்கு இடையிலான துப்பாக்கிச் சுடும் போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் உள்ள கல்லூரியில் பயிலும் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட வீரர்கள் திருச்சியில் நடைபெறும் இன்டர் டைரக்டர் ஸ்போர்ட்ஸ் ஷூட்டிங் காம்படிஷனில் பங்கேற்றுள்ளனர். ஓபன் ஃபயர், ப்ரோன், 3 பொசிஷன் உள்ளிட்ட 4 வகையான பிரிவுகளின் கீழ் துப்பாக்கிச் சுடும் போட்டி நடைபெறுகிறது. வருகின்ற 6ஆம் தேதி முறையான போட்டிகள் துவங்க உள்ள நிலையில் நேற்று முதல் பயிற்சி போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்தியன் திரைப்படம் வெளியாகி 28 ஆண்டுகள் கழித்து நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் இப்படத்தின் 2ஆம் பாகம் உருவாகியுள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. ஒரு பக்கம் படத்தின் ட்ரெய்லர் மற்றும் 3 பாடல்களின் வீடியோ, கேலண்டர் பாடல் வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் மறுபக்கம் படத்திற்கான ப்ரமோஷனில் படக்குழு ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக துபாயில் ஸ்கை டைவிங் மூலம் இந்தியன் 2 படத்தின் பறக்கவிட்டு ப்ரமோஷன் சாகசமாக நடைபெற்றுள்ளது.